வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முசுக்கொந்தீஸ்வரர், அதாவது கல்வெட்டுகளில் முதுகுன்றம்னு அழைக்கப்படுற ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வரோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடும்பாளூர், புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூரில் இருக்குது. கொடும்பாளூர்னோடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மூவர் கோயில்னு உடனே தோணும். அதே மூவர் கோயில் இருக்கும் ஊரில் தான் இந்த கோயிலும் இருக்குது. இதை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். பார்க்குறீங்க, ஒரே காடுகளாக ஒரு மாதிரி பசுமையாக ஒரு பாதை போகுது. இது எங்கே போகுது? அந்த கோயிலை நோக்கி போகுது. இந்த கோயிலின் முக்கியத்துவம் என்ன? இது முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குது. அது நீங்கள் காணொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இது படிகள், அவங்க கண்ணுக்கு தெரியுது மிகப்பெரிய குளம். இந்த முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் மகிமாலய இருக்குவேல் என்றவர் எடுப்பித்த கற்றளி இது. அப்போ பார்த்தீங்கன்னா சோழர் காலம்தான், சோழர் காலத்து கோயில் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியணும், நம்ம கோயிலுக்குள்ளார போகலை, வெளியில் பாருங்கள். அந்த முனையிலிருந்து அவ்வளவு பெரிய ஒரு குளம் கோயிலுக்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய குளம், மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. இது குளங்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொதுமக்களுடைய மிகப்பெரிய தேவை, நீர் ஆதாரம். அதை பொறுத்து தான் அந்த பகுதியே செழிப்பாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இவ்வளோ அழகான கோயில், அழகான ஒரு பெரிய குளம். கோயிலை இப்போ பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், இதுதான் அந்த கோயில். மிக மிக அழகான கோயில். சரி, இதை ஏன் நம் குறிப்பாக இந்த கோயிலை கவனமாக பார்க்க வேண்டும்னு பார்க்கலாம் நம்ம. இது சங்க காலத்தோட தொடர்புள்ள கோயில். சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா பெருவழிப்பாதைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹைவேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த காலத்தில் பெருவழிப்பாதைன்னு சொல்கிறது. பல நகரங்களை இணைக்கக்கூடிய பெருவழிப்பாதை. அப்படி ஒரு பாதையாக இருந்த இடம்தான் இது. இதைவிட முக்கியமான செய்தி, இது மிகப்பெரிய நகரம். அந்த காலத்தில் மிகப்பெரிய நகரம். பெரிய நகரம்னா எப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இரு நாடுகளுக்கு இருக்கிற எல்லைகளை நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையில் உள்ள எல்லைகளை நம்ம பார்க்குறோம். வாகா பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் கூட நீங்கள் காணொலிகளில் பார்த்துருக்கலாம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கும். அது இரு நாடுகளுக்கு இருக்கிற எல்லைகள். அது போலவே இந்த ஊரானது பாண்டிய அரசிற்கும் சோழ அரசிற்கும் இடைப்பட்ட இடத்தில், அதாவது பிரியக்கூடிய இடம் இருக்கிற இல்லையா, அந்த காவல் இடமாக இது இருந்திருக்கு. மிகப்பெரிய போர்களையும் மிகப்பெரிய தாக்குதல்களையும் சந்தித்த ஒரு இடம் இது. சரி, அது ஒரு புறம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வணிக தளம், பல நாடுகளோட தொடர்புள்ள ஒரு நகரமாக இருந்திருக்குது. பல நாடுகளோட தொடர்புள்ள, வணிக ரீதியாக தொடர்புள்ள நகரமாக இருந்திருக்கு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன அப்படின்னா, இதை விட ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு இருக்குது. சிலப்பதிகாரம் காலத்தில் இப்போ நம்ம கோவலன் கண்ணகி வந்த இடங்களில் இந்த இடமும் மிக மிக முக்கியமான இடமா நமக்கு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ பழமையான இடம்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த கோயிலை பாருங்கள், எவ்வளோ அழகான கோயில்னு பாருங்கள். ஒரு 2 படிநிலைகள் கொண்ட கோயில் தான் இது. அது பக்கத்திலே கிணறு பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு கிணறு அதை சுற்றி வடிவமைக்கப்பட்டிருக்க முறையை பாருங்கள். இந்த கோயில் தொல்லியல் பராமரிப்பு கீழே இருக்குது. இதெல்லாம் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த இடங்களுக்கு பார்த்துருக்கேன். ரொம்ப பாழடைந்த நிலையில் இருந்தது. இப்போ நல்லா பராமரிச்சிருக்காங்க, நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த எளிதாக அணுகி பார்த்துடலாம். அதை நீங்கள் மனதில் வச்சுட்டு நீங்கள் பார்க்கணும். நிறைய கல்வெட்டுகளும் இதோட இருக்குது. பாருங்கள், இந்த மண்டபங்கள் பிற்காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுது. முக்கியமாக பாருங்கள், அந்த கற்றளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆமாம், அவ்வளோ அழகான ஒரு கற்றளி பாருங்கள். அவ்வளோ அழகான கற்றளி, 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கற்றளி இது. கட்டுமானங்கள் சிதைந்திருந்தாலும் காலப்போக்கில் நீங்கள் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பல போர்கள், பல படையெடுப்புகள், பல சூழ்நிலை காரணமாக இதெல்லாம் அழிவுக்கு உட்பட்டுருச்சு. இருந்தால் கூட நம்ம கண் முன்னாடி இதெல்லாம் தெரியுதுன்றது மிக மிக முக்கியமானது. அந்த இருக்கு வேளர்கள்ன்றது இந்த பகுதிக்கான ஒரு குறுநில மன்னர்களாக அவங்க சோழ பேரரசுக்கும் மிக வலிமையான மன்னர்களாக இருந்திருக்காங்க.
அவங்க வந்து இந்த பகுதி முழுமையாக வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருந்திருக்காங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, பேரரசன் ராஜராஜன் இருக்கிறார் இல்லையா, பேரரசன்னு சொல்கிறோம் ராஜராஜன், அவருடைய மகனான ராஜேந்திரன் கங்கை கொண்டான் கடாரம் என்றான்னு சொல்கிறோம். அவருடைய தாய் பிறந்த ஊர் இந்த ஊர் தான். அதையும் நீங்கள் மனசில் கொள்ளணும். அவங்க ஊர், அவங்கள சுற்றி இருக்க கோயில்கள் தான் இது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், சிலப்பதிகாரம், இப்போ நம்ம வந்து ராஜேந்திர சோழனுடைய அம்மா வீடு இது, எவ்வளவு அழகான நகரமாக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய நகரமாக இருந்திருக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான நகரமாக இது இருந்திருக்கு. காலப்போக்கில் அழிவுக்கு உட்பட்டாலும் இந்த நிலையிலும் கூட நம்ம அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து நமக்கு வந்து இயற்கை கொடுத்துருக்குன்றதை நினைக்கும் போது நமக்கு பெருமையாக இருக்குது. பாருங்கள், உள்ளார வந்து நிறைய சிவபக்தர்கள் வந்து பாடலெல்லாம் தமிழ் பாடல்களை பாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்கள போய் தொந்தரவு செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து கோயிலை சுற்றி வரோம். இது தொடர்பான காணொளிகள், சில காணொளிகள் வந்து வலைதளத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது தொடர்பான செய்திகளும் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து படித்து தெரிந்து கொள்ளலாம். அறிஞர்கள் மூலியமாகவும் நிறைய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மிக மிக முக்கியமான கோயிலாக இதை நம்ம பார்க்கணும். உங்களுடைய குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்னா, வெறும் பக்திகளை மட்டுமே நம்ம போதிக்காமல், அது சார்ந்த கட்டடவியல், அது சார்ந்த அறிவியல், அது சார்ந்த வாழ்வியல், வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய வாழ்வியல். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இது வந்து மிக அழகான ஒரு நகரம். இந்த நகரத்தில் வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. இது இல்லாமல் அந்த மூவர் கோயிலும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மூவர் கோயிலையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். நம்ம காணொளிகளில் நாங்கள் மூவர் கோயிலையும் போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் கூட பார்க்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஒரு அழகான கோயில் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நிறைய சிதைவடைந்திருக்கு, திருப்பி எடுத்து கட்டி அதை சீரமைத்து வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு செய்தியை நம்ம பார்ப்போம். இது போன்ற இடங்களை நம் குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்ம தெரிவிக்கும் போது தான் நம்மளுடைய மண் சார்ந்த செய்திகள், நாம் எங்கு இருக்கிறோம், நம்ம எங்கு போய் கொண்டிருக்கிறோம் என்ற செய்திகள் முழுமையாக தெரியும். முதல்ல இந்த செய்திகளை தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை. நீங்கள்லாம் கண்டிப்பாக அதை தெரிவிப்பீங்கன்னு எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. பாருங்கள், இந்திய தொல்லியல் துறையோடைய கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கக்கூடிய இடம்னு அறிவிப்பு பலகை இருக்குது. பாருங்கள், இப்போ அப்படியே ஒரு சுழற்சி, அப்படியே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த கோயில் மிக அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும்போது ஒதுக்கி இந்த பகுதிக்கு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு பாதைகளை சரியாக காட்டுறோம் பாருங்கள். நான் சிறிது தூரம் போனால் நம்ம முக்கியமான அந்த மெயின் ரோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, முக்கிய சாலை இருக்கு இல்லையா, அதோட தொடர்பில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே எளிதாக வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த இடங்களை பார்த்து இதோட தொடர்பான செய்திகளை பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து இந்த காணொளிகள் வந்து உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக நாங்கள் காட்டுற காணொளிகள் தான். இது சார்ந்த செய்திகள் நிறைய இருக்கின்றன, நிறைய புராணங்கள் இருக்குது, நாயன்மார்கள் வந்திருக்காங்க. இந்த இடத்தோட சிறப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இது போன்ற இடங்களை சிறிதும் தயக்கமில்லாமல் தவிர்த்து விடாமல் இதை வந்து பார்த்து கண்டிப்பாக இந்த செய்திகளை உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் மக்களோடையும் பகிர்ந்துக்கணுன்றது எங்களோட அன்பான வேண்டுகோள். மீண்டும் இன்னொரு சிறப்பான காணொளியோடு உங்களை சந்திக்கிறோம். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி. வணக்கம்.